சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணையில் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் இன்று சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகிறார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு சென்ற அவர் தற்போது சிபிஐ அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள். இத்தொடர்பான செய்திகளை வழங்குவதற்காக டெல்லி சிபிஐ அலுவலக வளாகத்திலிருந்து செய்தியாளர் சுசித்ரா மற்றும் செய்தி அறையிலிருந்து நெறியாளர் அபிநயா ஆகியோர் காத்திருக்கிறார்கள். அபிநயா, இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இது ஒரு முக்கியமான திருப்பம். கரூர் விவகாரத்தில் இதற்கு முன்னாடி கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், கரூர் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி உள்ளிட்டோரிடமெல்லாம் சிபிஐ விசாரணை நடத்தின நிலையில தாவேக தலைவர் விஜயிடம் நடத்தக்கூடிய விசாரணை என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இன்றைய விசாரணையில என்னென்ன கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? பாலவேல், தாவேக தலைவர் விஜய் அவரிடம் விசாரணை நடத்தப்படுவது என்பது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. இது வழக்கு சார்ந்த ஒரு விஷயமாக மட்டுமல்லாமல் அரசியல் சார்ந்த ஒரு விஷயமாகவும் நிச்சயமாக எல்லா வகையிலுமே பார்க்கப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சிபிஐனுடைய விசாரணை நடைமுறைகள் என்னவாக இருக்கும் என்பதும், அது என்னென்ன கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்படும், எவ்வளவு நாட்கள் இந்த விசாரணை நீடிக்கும் என்பது சார்ந்த அந்த தகவல்கள் ஒரு பக்கம் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மற்றொரு பக்கம் இதில் அரசியல் ரீதியாக பின்னணிகள் இருக்கின்றனவா, கூட்டணிக்கான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறதா, இந்த சிபிஐனுடைய விசாரணை தாவேகாவினுடைய கூட்டணி சார்ந்த முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா போன்ற பல கேள்விகளும் இந்த விசாரணையின் அடிப்படையில் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சிபிஐனுடைய இந்த விசாரணை விசாரணை என்பது முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு அம்சமாக மாறி இருக்கிறது. செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் அந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. அது நிகழ்ந்து 107 நாட்களுக்கு பிறகு தற்பொழுது விஜயிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. எஃப்ஐஆரில் அவருடைய பெயர் இடம்பெறவில்லை என்றாலும் பிரிவு 179 அடிப்படையில் சாட்சியாக அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பல தரப்பினரிடம் சிபிஐ விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் என்னவாக இருக்கிறது, அந்த அடிப்படையில் இந்த விசாரணையை சிபிஐ தீவிரப்படுத்துகிறதா போன்ற கேள்விகளும் முக்கியமாக நாம் எழுப்ப வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று இன்று விசாரணைக்கு விஜய் ஆஜராக உள்ள நிலையில் நேற்றைக்கு அவருடைய பிரச்சார வாகனம் என்பது தடயவியல் நிபுணர்களால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள், அதில் பல்வேறு முக்கியமான ஆய்வுகளை அதிகாரிகள் நடத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக இருப்பது என்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ பிரிவு 179 கீழ் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த பிரிவு சொல்லக்கூடிய அம்சங்கள் என்ன, அது கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன? மிக முக்கியமாக இந்த விசாரணையை பொறுத்தளவில் தாவேகாவுடைய தலைவர் விஜய்க்கு ஒரு சாட்சியம், அதாவது விட்னஸ் என்ற அடிப்படையில் மட்டும்தான் பிரிவு 179 கீழ் அவருக்கான அந்த ஒரு சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக சம்பவ இடத்தில் அவர் சார்ந்த ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேரணியில் இந்த ஒரு துயர்மிகு சம்பவம் என்பது நடைபெற்றதன் காரணமாக அதில் அவருடைய எஃப்ஐஆர், அவருடைய பெயர் என்பது இடம்பெறவில்லை. குறிப்பாக முதலில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஒரு ரீஜனல் அலுவலகத்தினுடைய அந்த எஃப்ஐஆர் ஆக இருக்கட்டும், இரண்டாவது பதிவு செய்யப்பட்ட ரிஜிஸ்டர்ட் டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆராக இருக்கட்டும், அந்த இரண்டிலேயுமே தாவேகா தலைவர் விஜயனுடைய பெயர் என்பது இல்லை என்பதை மிக முக்கியமாக இந்த நேரத்தில் கூற வேண்டும். ஆனால் இருந்தாலும் அவர் ஏன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் என்ற ஒரு கேள்வி எழுந்தும் நிலையில்தான் அந்த ஒரு சாட்சியம் என்ற அடிப்படையில் அவருடைய அந்த ஒரு விவரங்கள் எந்த அளவிற்கு தெரிய வந்தது என்பது தொடர்பான ஒரு பல்வேறு விவரங்களை கேட்பதற்காகத்தான் இன்றைய விசாரணைக்கு அவர் அழைக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக இந்த கரூருடைய அந்த கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டது அவருக்கு தெரியுமா, அதாவது அவருடைய வாகனம் என்பது வந்து கொண்டிருந்த பொழுது அந்த சம்பவம் நடைபெற்றது தெரியுமா என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளையும் அவர்கள் முன்வைக்க வருகிறார்கள். அவர் வாகனத்தில் தொடங்கியது முதல் கரூரினுடைய அந்த ஒரு
கரூருக்கு வரும் வரையிலான அந்த ஒரு ஈவெண்ட் எந்த மாதிரியில் நடைபெற்றது என்பது சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டையும் அவர்கள் அதிகாரிகள் இன்றைய விசாரணையின் பொழுது விஜயிடம் அவர்கள் கேள்வியாக முன்வைக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வாகனம் வருவதற்கு முன்னர் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் கூறியது போல அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது விஜய் அறிந்திருந்தாரா என்ற ஒரு கேள்வியும் இன்று விசாரணையின் பொழுது விசாரணை அதிகாரி சுனில்குமார் தலைமையிலான அமர்வானது அவரிடம் முன்வைக்க உள்ளது. அது மட்டுமல்லாமல் மூன்றாவதாக அவருடைய வாகனம் அந்த பேரணி நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வருவதற்கு கால தாமதம் ஏன் என்ற ஒரு கேள்வியும் அதிகாரிகள் இன்று முன்வைக்க உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய வாகனம் வந்து கொண்டிருந்த பொழுது அருகில் இருந்த ஒரு குழந்தை காணாமல் போனதாக காவல்துறை அதிகாரிகள் அறிவிப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த தகவல் என்பது விஜய் மற்றும் தாவேக நிர்வாகிகளுக்கு வாக்கி டாக்கி மூலமாக தெரியப்படுத்தப்பட்டதாக கடந்த முறை விசாரணையின் பொழுது மாவட்ட ஆட்சியர் தரப்பு என்பது சிபிஐயிடம் தெரிவித்திருந்தது. அந்த தகவல் விஜய்க்கு தெரியுமா, காரவனில் இருக்கும் பொழுது அவரிடம் அந்த தகவல் கூறப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் அதிகாரிகள் இன்றைய விசாரணையின் பொழுது அவரிடம் முன்வைக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் லத்தி சார்ஜ் நடத்தியதும் அந்த தாவேக தலைவருக்கு தெரியுமா என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைக்க உள்ளது மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த பரப்புரையினுடைய இடத்திலிருந்து அவர் பாதியிலேயே புறப்பட்டது தொடர்பான பல்வேறு காரணங்களையும் இன்றைய விசாரணையின் பொழுது தற்போது விசாரணை அதிகாரிகள் தாவேக தலைவரிடமிருந்து அவர்கள் கேட்டு இதற்கான இந்த ஒரு கோணத்தில் தான் விசாரணை என்பது இன்று முதற்கட்ட விசாரணை அவரிடம் நடத்தப்படும் என்றும் சிபிஐ அதிகாரிகள் நியூஸ் 18க்கு பிரத்யேகமான தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு என்ன பதில் கூற இருக்கிறார், அதற்கு தாவேக நிர்வாகிகள் மற்றும் கரூர் மாவட்ட நிர்வாகம் இதற்கு முன்னர் வழங்கிய பதில்கள் என்ன என்பதை பொறுத்துதான் அவருடைய விசாரணை என்பது நீட்டிக்கப்படுமா அல்லது இன்றோடு முடிவடையுமா என்ற ஒரு பதிலை சிபிஐ தெரிவிக்கும். சுஜித்ரா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.